வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கிராஜுவேட் தமிழா. இன்னைக்கு வீடியோவில் தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் 2025க்கான டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் கட் ஆஃபுக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா அந்த காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் நமக்கு மெயில் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி இன்ஸ்டாலையும் கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸை நீங்களே எப்படி செக் பண்ணுறது, உங்களுக்கு எந்த மாதிரியான காலேஜில் எந்த டைப்பில் கோர்ஸ் கிடைக்கும், இந்த கவுன்சிலிங்க்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எப்போ அப்ளை பண்ணணும், எப்போ டாக்குமெண்ட் அப்லோடு பண்ணணும், இந்த கவுன்சிலிங்கான ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த டைம் அதாவது இந்த 2025 அட்மிஷனுக்கு நம்ம சேனலில் ஃபுல் டெமோ வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா TNEAonline.org அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்குன்னு வரணும். இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடும். ஸோ யாரெல்லாம் கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, பெட்டர் நீங்கள் ஒரு சிஸ்டம் வச்சு, அதாவது கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், மொபைலில் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு உள்ளே வந்ததையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நிறைய டீட்டெயில்ஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு டீட்டெயில்ஸையும் நீங்கள் படித்து ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்திருக்க டாக்குமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவுன்சிலிங்கான ஷெடியூல். இந்த கவுன்சிலிங்கான ஷெடியூல் ஆஸ் பர் ப்ரெஸ் ரிலீஸ் படி நமக்கு 7/5/2025 அன்றைக்கே நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. அதே மாதிரி லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 6/6/2025 அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ரேண்டம் நம்பருக்கான டேட்டு, டிஎஃப்சி மூலமாக நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேட்டு, இது எல்லாமே நமக்கு தெளிவாக இங்கே கொடுத்துட்டாங்க. இப்போ டிஎஃப்சி மூலமாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்னா நம்ம டேரெக்டாக சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டீங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஃபார்ம் அப்ளிகேஷன் நம்ம ஃபில்அப் பண்ணும்போது நமக்கு பக்கத்தில் இருக்க ஒரு டிஎஃப்சி சென்டர்ஸை நம்ம கொடுப்போம். அந்த சென்டருக்காரங்க நம்மளுடைய ஃபார்மை ஆன்லைன்லேயே நம்மளோட டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே நான் இன்னொரு கேண்டிடேட்டுக்கு நான் ஆன்லைன் வீடியோ, டெமோ வீடியோ எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை நான் அடுத்தடுத்து போடுவேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரேங்க் லிஸ்ட் டீட்டெயில்ஸு இது எல்லாமே இங்கே தெளிவாக நமக்கு டேட் எப்போ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற டேட்டை ஒன்றும் கொடுக்கல. ஸோ இப்போ இந்த ஷெடியூலை நீங்கள் டீட்டெயில்டாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இந்த ப்ரோச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஜினியரிங்க்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், என்னென்ன குரூப் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு தெளிவாக இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம கையில் வச்சுருக்கணும், அதாவது இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கையில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நிறைய மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆனோடனே இதை நம்ம ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் போயிட்டு உங்களுக்கு தேவையான இன்கம் சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தால் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே நீங்கள் TN இ-சேவை மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கணும். இது எல்லாத்தையும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிசி வேணும். அந்த டிசி வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் பண்ண முடியும். அதே மாதிரி உங்கள் பேரண்ட்ஸோடைய படிச்சிருக்காங்க, 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கான டிசி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே நான் அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். நீங்கள் அதையும் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்ஸ் நம்ம கையில் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இன்கம் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுருக்கணும். உங்களுடைய நேமு ஆஸ் பர் மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி, இமெயில் ஐடி, மொபைல் நம்பரு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸு. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அதுக்கான போனாஃபைடு வாங்கி வச்சுக்கணும். பணம் கட்டுறதுக்கு தேவையான டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் ரெடியாக இருக்கணும். இஎம்ஐஎஸ் நம்பர், இந்த நம்பர் எல்லாமே உங்கள் டிசியில் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து தான் போட முடியும். அடுத்தது ஆதார் நம்பர் நமக்கு ஆப்ஷனலாக தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்கள் அதை போட்டுக்கோங்க. உங்களுடைய பேரண்ட்டோடைய இன்கம் போடும்போது கண்டிப்பாக நீங்கள் பேரண்ட்டுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ஸ்கூல் டீட்டெயில்ஸ், 6வது எந்த வருஷம் படிச்சிங்க, எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு டீட்டெயிலாக ஒரு சீட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்ட்ரி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 10th எவ்வளோ மார்க்கு, 12th எவ்வளோ மார்க்கு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ SC/ST ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தால் எல்லா கம்யூனிட்டிக்கும் அந்த 25,000 அப்படிங்கிற அந்த அமௌண்ட் நீங்கள் கன்செஷனாக கேட்கலாம். ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை ரெண்டுமே இருக்கீங்க அப்படின்னா இது ரெண்டில் ஏதாவது ஒரு ஸ்கீம் நீங்கள் அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாமே இருக்கணும். இன்கம் சர்டிஃபிகேட் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி வாங்கியிருப்பீங்க. அதோட வேலிடிட்டி 6 months தான். ஸோ வேலிடிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு சர்டிஃபிகேட் போட்டுருங்க. ஸோ நம்ம ஃபெசிலிட்டேஷன் சென்டர்னு சொல்லி ஒரு PDF கொடுத்துருப்பாங்க. அதாவது யாருக்கெல்லாம் கவுன்சிலிங் அப்ளை பண்ண தெரியலையோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஊருக்கு பக்கத்தில் எந்த
தமிழ்நாடு ஃபெசிலிட்டேஷன் சென்டர் இருக்கோ அந்த சென்டருக்கு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 110 தமிழ்நாடு ஃபெசிலிட்டேஷன் சென்டர் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பாக வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அரௌண்ட் ஒரு 50 கிலோமீட்டருக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு டிஎஃப்சி இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு போய் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே பண்ணுற மாதிரி இருந்தால் நிறைய இன்றைக்கி யூடியூப் சேனல்ஸ்லாம் வீடியோஸ் இருக்குது. நம்ம சேனல்லையும் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயருக்கு போட்ட வீடியோ இருக்கும். இந்த இயருக்குமே நம்ம வந்து வீடியோ போடுவோம். ஆனால் நம்ம சேனலில் லேட்டாக தான் கொஞ்சம் வீடியோ வரும். ஸோ நம்ம சேனலை பார்த்து நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் இயர்லலாம் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு எப்படி சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிங்கிற சாம்பிள் ஃபார்மேட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் அப்பா அம்மாவுடைய டீட்டெயிலு, உங்கள் அப்பாவுடைய அப்பா அம்மாவுடைய டீட்டெயில்ஸு, உங்கள் அம்மாவுடைய அப்பா அம்மாவுடைய டீட்டெயில்ஸு, யாருமே இதில் வந்து டிகிரி முடிச்சிருக்கக்கூடாது. ஒருவேளை 10வது வரைக்கும் படிச்சிருக்காங்க, 12வது வரைக்கும் படிச்சிருக்காங்க, 8வது வரைக்கும் படிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்களுக்கான டிசியை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை படிக்கவே இல்லை அப்படின்னா நான் லிட்ரேட்டுன்னு போட்டு ஈஸியாக முடிச்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வாங்கியிருக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறபோது அதை எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வாங்கணும். நிறைய பேர் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கும்போது பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட் நேமு தான் இங்கே ஃபஸ்ட்டு வரணும், அதுக்கப்புறம் அவங்க அப்பா நேம் வரணும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்கம் எங்கள் அப்பா தான் சம்பாதிக்கிறாரு அவருக்கு தான் வாங்கணும் அப்படின்ட்டு அவர் பேர் ஃபஸ்ட்டு அப்பாவுடைய அப்பா பேர் வந்து கண்டினியூட்டியாக போடுறீங்க. அந்த மாதிரி போடக்கூடாது. ஸ்டூடெண்ட்டோடைய நேமு அவங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும். ஸோ இதெல்லாமே நம்மளோட அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன், நீங்கள் அதையே ரெஃபர் பண்ணி தெளிவாக பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கட் ஆஃப் மார்க்கு எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்கு நம்ம வருவோம். ஸோ இந்த ஆப்ஷனில் கட் ஆஃப் அப்படின்ட்டு இருக்கும். இந்த இடத்துல கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதில் ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இங்கே ஓப்பன் ஆகும். நீங்கள் இயர் வைஸாக அதாவது நீங்கள் கட் ஆஃபை செக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி காலேஜில் இந்த கோர்ஸ் வேணும், எனக்கு கிடைக்குமா, என் கட் ஆஃப்க்கு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அது எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்லேருந்து ஒரு அனாலிசிஸ் நம்ம பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து இங்கே 2005 அப்படின்னு சொல்லி ஒரு காலேஜோடைய கோடு போடுறேன். நீங்கள் வந்து இந்த இடத்துல சர்ச் ஆப்ஷனில் காலேஜ் நேமு போட்டு செக் பண்ணலாம், டிஸ்ட்ரிக்டை போட்டு செக் பண்ணலாம், இல்லை எந்த பிரான்ச் படிக்க போகிறீங்க அந்த டிபார்ட்மெண்ட்டை போட்டு செக் பண்ணலாம். காலேஜ் ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு காலேஜுக்கும் கவுன்சிலிங் கோட் இருக்கும், அந்த காலேஜுடைய கோடை போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காலேஜுடைய நேமை வந்து இங்கே நிறைய ட்ராப் டவுனில் வரும், அதில் நீங்கள் எந்த காலேஜ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு கவர்மெண்ட் காலேஜை சூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் 2005 அப்படின்னு ஒரு நம்பரை போட்டிருக்கேன். இங்கே கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் அப்படின்னு வருது. இந்த இடத்துல சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ கட் ஆஃபில் சீட்டு கிடச்சிருக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் வரும். இப்போ நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த இடத்துல போட்டிருக்காங்க இல்லையா ஒரு கட் ஆஃபு, இந்த கட் ஆஃபுக்கான மீனிங் என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டு சார் எனக்கு 196 கட் ஆஃப் இருக்குது, அப்போ கண்டிப்பாக போன வருஷம் 196 கட் ஆஃபில் சீட்டு கிடச்சிருக்கு, எனக்கும் சீட்டு கிடச்சிருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த மாதிரி கிடையாது. ஸோ இந்த வருஷத்தோட ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் அதையவே நம்ம ஃபைனலைஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஓசி கேட்டகிரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 196 அப்படின்னு சொல்லி கட் ஆஃப் கொடுத்துருக்கான். இந்த 196க்கு என்ன மீனிங் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓசி கேட்டகிரியில் வந்து ஒரு 10 சீட் இருக்குது அப்படின்னா அதில் 1வது ஆள் சீட் எடுத்திருப்பான், 2வது ஆள் சீட் எடுத்திருப்பான், 10வது ஆள் ஒரு சீட் எடுத்திருப்பான். அவனுடைய கட் ஆஃப் மார்க்கு தான் 196. அதாவது இதில் க்ளோசிங்கான மார்க்கு தான் இங்கே கொடுத்துருக்கோம். சீட்டு க்ளோஸ் ஆகுது இல்லையா, அவனுடைய கட் ஆஃப் மார்க்கு தான் இங்கே கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ அப்போது 196லேயே ஓசி சீட்டு க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அப்போது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய சீட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 199 கட் ஆஃபில் இருந்த ஸ்டூடெண்ட் தான் எடுத்திருப்பான். ஸோ அப்போ பார்த்துக்கோங்க சீட்டோடைய டிமாண்ட் எவ்வளோ போயிட்டுருக்கு அப்படிங்கிறது. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் 194.5 அப்படின்னா பிசியில் ஒரு 5 சீட் இருக்குதுன்னா அந்த 5ஆவதாக சீட் எடுக்கிறோடைய ஆளோடைய கட் ஆஃப் மார்க்கு தான் 194.5. அப்போ முன்னாடி இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த 194.5 விட அதிகமாக இருப்பான். அதாவது கடைசியாக அந்த சீட் எடுக்கிறான் பார்த்தீங்களா, அவனோட கட் ஆஃப் மார்க்கு தான் இங்கே போட்டிருக்கான். அப்படின்னா நமக்கு என்ன மீனிங் அப்படின்னா போன வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸுக்கு பிசி கம்யூனிட்டியில் 194.5லேயே வந்து சீட்டு காலி ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் நமக்கு மீனிங். ஸோ இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எந்த கட் ஆஃபில் சீட்டிங் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது இங்கே தெளிவாக நமக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த காலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லை சேரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலேஜுடைய ப்ரீவியஸ் செமஸ்டருடைய அந்த காலேஜுடைய ப்ரீவியஸ் இயருடைய கட் ஆஃப் மார்க்கெல்லாம் நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
அதே மாதிரி இந்த போன வருஷத்தோடதை வச்சு நீங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் வரவே கூடாது. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் எப்போ வரணும் அப்படின்னா நமக்கு ரேங்க் லிஸ்ட் போகணும், கவுன்சிலிங்குடைய ரவுண்ட்ஸ் நமக்கு ஸ்டார்ட் ஆகணும், ரவுண்டு 1 ரவுண்டு 2 ரவுண்டு 3ன்னு போகணும், கவுன்சிலிங் ஷெடியூல் படி நம்ம எத்தனாவது ரவுண்டுக்கு வரோன்னு பார்க்கணும். கவுன்சிலிங் ரவுண்டு 1 முடிஞ்சது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ரவுண்டு 2ல் வரேன் அப்படின்னா ரவுண்டு 1ல் நீங்கள் விருப்பப்பட்ட காலேஜில் எத்தனை சீட் இருந்தது, இப்போ எத்தனை சீட்டு குறைஞ்சிருக்கு, அடுத்தது நீங்கள் எத்தனாவது ஆளாக இருக்கீங்க, உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற செல்ஃப் அனாலிசிஸ் நீங்கள் பண்ணணும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப கவனமாக பண்ணணும். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டிங் டிபார்ட்மெண்ட்ஸ் எடுக்கிறதுல தான் ஆர்வம் காட்டுறீங்க. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டு எந்த கோர்ஸ் எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயரோட கட் ஆஃபை செக் பண்ணிக்கோங்க. உங்கள் கேட்டகிரிக்கு என்னென்ன காலேஜில் எந்தெந்த மாதிரியான கோர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சீட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கான டேட்டா சீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க தெளிவாக, அவங்களே எப்படியெல்லாம் கவுன்சிலிங் ஃப்ளோ இருக்கும். ஸோ இதுலேயே வந்து அந்த டேட்டா சீட்டெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபில் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபில் பண்ணலாம். முடிஞ்ச அளவு நிறையா வந்து சாய்ஸை கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு அதிகமாக வந்து வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு டைம் வந்து அப்வோர்டு பண்ணிக்கலாம். அதாவது உங்களுடைய கவுன்சிலிங் டைமில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10 சாய்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா 8வது சாய்ஸில் தான் எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு, இருந்தாலும் எனக்கு மேலே இருக்க கல்லூரியில் வாய்ப்பு கிடைச்சா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் அப்வோர்டு மூவ் பண்ணலாம். அப்படி மூவ் பண்ணும்போது நிறைய பேர் கவுன்சிலிங் வித்ட்ரா பண்ணுவாங்க, நிறைய பேர் வேணான்னு சொல்லி வெளியே போவாங்க, அந்த மாதிரி சீட் ரிஜெக்ஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களோட வாய்ப்பு முன்னாடி ஒரு 2 ஸ்டெப்பு போக வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அப்வோர்டு டவுன்வோர்டு அப்படிங்கிற ஆப்ஷனை ஒரு வாட்டி நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். ஒன்ஸ் உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்தது நீங்கள் ஃபர்தராக எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண முடியாது. ஸோ உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கை இந்த மாதிரி செக் பண்ணிக்குவாங்க, உங்களுக்கு எங்கெங்கே சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அனாலிசிஸ் எல்லாம் போட்டு வச்சுக்குவாங்க. ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்லையும் இன்ஸ்டாலையும் நீங்கள் நமக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா டாக்குமெண்ட்ஸும் தெளிவாக கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு உட்காருங்க. ஸோ அப்போ தான் நம்மளுடைய கவுன்சிலிங் வந்து ஸ்மூத்தாக நம்ம அப்ளை பண்ணி முடிக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா அனாலிசிஸ் பண்ணி எல்லாருமே நல்லா கோ த்ரூ பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.